ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பகவானானது வருகின்ற மார்கழி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 20/12/2025 அன்று விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். அப்போது அந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னா, பொதுவாக கலத்திர காரக கிரகம், அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர், வீடு வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், அனைத்து கலைத்துறைக்கு சொந்தக்காரர், அழகு சார்ந்த விஷயம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சுக்கிர பகவானானது தனுசு மனையில் அமர்ந்து கொண்டு மூல நட்சத்திரத்திலும் பூராட நட்சத்திரத்திலும் உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்பதை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 12/1/2026 வரை தனுசு மனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால், அதாவது சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னா 3க்குரியவன், அதாவது முயற்சி, தைரிய, வீரியத்தை கொடுக்கக்கூடியவன். அதே சமயத்தில் 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்போ தனுசுவில், அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கு. ஒரு சுபகிரகம் 5ஆம் இடத்துல போய் அமர்வது ஒரு சிறப்பு வாய்ந்த தன்மை. அதாவது 3க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்துல வளர்ச்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போது தைரியம் நன்றாக இருக்க போகிறது. வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும். சிறுதூர பிரயாணங்களால் கூடுதல் லாபங்கள், அனுகூல மேன்மையை தரக்கூடிய தன்மை. வியாபாரத்தில் அனுகூல மேன்மை, அதாவது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்ற என் நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் வியாபாரத்தில் புதிய யுக்தியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இசைத்துறையில், அதாவது கலைத்துறையில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதாவது இசை சம்பந்தப்பட்ட இசை கருவிகள் சார்ந்த விஷயங்கள், அதை உபகரணங்கள், அதை தயாரிக்கக்கூடிய துறைகளாக இருந்தாலும் சரி, சினிமா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் சரி, அதாவது ஊடகவியல் சார்ந்த விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு எழுச்சியையும் உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதாவது கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒன்று ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள், தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பத்திர பதிவு நடக்கக்கூடிய தன்மை. அப்போனா என்ன? இடங்கள், நிலங்கள், இதை சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை, அதாவது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தரகு கமிஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விற்பனையாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும். என்ன, மனசு தான் கொஞ்சம் அலைப்பாஞ்சிட்ருக்கும், அலைச்சல் திருச்சல் இருக்கும். அங்கே கேது உட்கார்ந்துருக்கார். அது போக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போது அஷ்டம சனி வேறு நடந்துகிட்ருக்கு. அப்போ மனம்தான் ஒரு குழப்பமாக இருக்கும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும். 3 மணி நேரம் செய்யக்கூடிய வேலை இப்போ 4 மணி நேரம் செய்யக்கூடிய தன்மை. அதாவது என்னென்னா, கூடுதல் நேரங்கள் ஒதுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா, அந்த 29/12/2025 வரை அந்த சுக்கிர பகவான் கேது போட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த கேது அப்படின்னாலே எப்போவுமே ஒரு தடை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால
அந்த கேது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சில மனக்குழப்பங்களை ஒரு சிலருக்கு உருவாக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த டைமில் ஒரு குழப்பம் இருக்கும். அப்போ மட்டும் இந்த ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு செயல்படணுங்கிறத மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். 30/12/2025 9/1/2026 வரை சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சிம்மராசி என்பவர்களுக்கு. அப்போ சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது சுக்கிரன் வலுப்பெறுகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் வீட்டு சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், விற்பனை சார்ந்த விஷயங்கள், விவசாய நிலம் வாங்குறது, விற்பனை பண்ணுவது, அல்லது வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, ஸோ இந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது. அப்போ குருவினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் இந்த காலகட்டம் இருக்கும். அப்போ நன்மதிப்பு பெறக்கூடிய தன்மை, கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய, கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பு வாய்ந்த ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா சுக்கிரன் 10க்குரியவன், உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலும் சிறப்பு தரும். ஏன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய, ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ உங்கள் முயற்சியால் குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள், ஒரு வீடு வாங்கி கொடுக்கறது, இடம் வாங்கி கொடுக்கறது, ஒரு வாகனத்தை வாங்கி கொடுப்பது, பூர்வ புண்ணியம், உங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வது, அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது கடவுள் சார்ந்த, அதாவது உங்களுடைய குலதெய்வம் சார்ந்த விஷயத்துக்கு சென்று வருவது, கோயில் திருப்பணிகளை ஆற்றுவது, அங்கே சில தானங்களை செய்வது, அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அப்போ கொஞ்சம் ஈடுபாடு நிறைய பேர்த்துக்கு உருவாக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் 10/1/2026 உத்திராடம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். உத்திராடம் அப்படிங்கிறது சூரிய நட்சத்திரம். அப்போது உங்கள் ராசி அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அந்த காலகட்டம் பிரயாணம் பண்ண போகிறார், செயல்பட போகிறார். அப்போ தான் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய, நீங்கள் எதையெல்லாம் செயல்படுத்தணுங்கிற உங்கள் ஆழமான மனசில் இருந்ததோ அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கும். சூரியனை போல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கோபம் வரும், டக்குன்னு கோபம் வரும். சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா அதிகார தன்மை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம், ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னும் சில விஷயங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அரசியலில் கூட என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. அரசியலில் பதவி கிடைக்கலாம், அரசியலில் அங்கீகாரம் கிடைக்கலாம், அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு என்ன சொல்கிறது, இதுவரைக்கும் அந்த எண்ணங்களை கொடுக்கல, இதுவரைக்கும் அரசியலில் போகணுங்கிற எண்ணம் கொடுக்கலன்னா கூட இப்போ இந்த காலகட்டத்தில் என்ட்ரி ஆவதற்கான, அதில் ஒரு நல்ல ஈடுபாட்டுடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு. அரசாங்க எக்ஸாமில் நாட்டம் செலுத்துவீர்கள். அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் நட்பலன் கொடுக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் எக்ஸாம் எழுதலைன்னு இனி எழுதலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரன்னாலே சொகுசாக இருக்கக்கூடிய தொழில், அதாவது மெயினாக கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட நிறைய பேர்த்துக்கு கம்ப்யூட்டரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த சிம்மராசி என்பவர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், நெட்வொர்க், டேட்டா பேஸ், டிசைன், ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்துணை சிம்மராசி என்பவர்களுக்கும் கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனை கொடுத்தாலும்
நிச்சயமாக நல்லவைகள் நடக்கும். ஏன்னா 5-10 கனெக்ட் ஆகிறதுனால அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற அந்த ஆர்வம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பேங்கிங் செக்டர், பேங்க்ல போகணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள். ஸோ இது மாதிரியான எண்ண உணர்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். இதில் எந்த தடை இல்லை. அப்போ பணம் சார்ந்த விஷயத்திலும் சிறப்பு தரும். எப்படி சார் சொல்றீங்க? பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். ஏன்னா 2ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியோட 10ஆம் அதிபதியோட குருவினுடைய பார்வையில் பெற்றிருக்கக்கூடிய பாக்யாதிபதி, அதாவது 9ம் 10க்குரியவன் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். அப்போ நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நிலம், வீடு, இதெல்லாம் சூப்பர். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, சமூகத்தில் அக்கறை, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பொதுநல தொடர்புகள், பொதுநலத்தன்மை. அதாவது என்னன்னா, இதுவரைக்கு ஒரு சுயமாக இருந்தவங்க கூட இப்போ பொதுநல எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், பெரிய மனிதர்களுடைய அந்த அடையாளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி அமர்ந்திருக்கு? ஆட்சி பலத்தோடு இருக்கா? உச்ச பலத்தோடு இருக்கா? வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா? திக்பலத்துடன் இருக்கா? இல்லை வக்ரமாக இருக்கிறதா? சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்கா? பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா? எந்த டிகிரியில் இருக்கிறது? இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ இடமாற்றம்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.